Hi everyone, Assalamu Alaikum. Hope you all are doing great. இங்கே இப்போ சம்மர் முடிஞ்சு ஆட்டம் ஸ்டார்ட் பண்ண பார்க்குற ஆல்மோஸ்ட் செப்டம்பர். ஸோ நான் கார்டனில் கொஞ்சம் நாட்டியிருந்தேன். ஸோ அதுகளை நான் ஹார்வெஸ்ட் பண்ணினேன். அதுக்கான கிளிம்சஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். அதோட நான் ஒரு டெசர்ட் செஞ்சேன். சிலவங்களுக்கு அந்த டெசர்ட் தெரிஞ்சிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ நான் அதையும் இதை வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகிக்கும்னு நினச்சிறேன். இங்கே நாங்கள் என்ன சரி நாட்டுற அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்ப்ரிங்கில் நாட்டுற. அப்போ எண்ட் ஆஃப் சம்மர் அப்படி இல்லாட்டி பிகினிங் ஆஃப் ஆட்டமில் ஹார்வெஸ்ட் பண்ணேலும். நான் இந்த டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நாட்டி பார்த்து எப்படி சரி வரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இதை டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டினது தான் ரெடிஷ் நாட்டினேன். என்னடா இலையெல்லாம் இல்லை அப்படின்னு பார்க்குறோண்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நத்த திண்டு எந்த இலையுமே இல்லை. ரெடிஷ் உண்மையாகவே சரி பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தேன். நான் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கான அந்த பாக்கியம் மிக்கல. ஏண்டா நத்த இன்னும் ஒரு பூச்சி மாதிரி இருந்தது, அது எல்லாமே திண்டு இலை எல்லாமே. ரெடிஷ் இப்படித்தான் ரெடிஷ் நான் அது அப்புறம் நான் இதால் ஒன்றும் செய்யலை. ரெடிஷால் செலட் அப்படி எல்லாம் செய்கிறேன். நான் ஒன்றும் செய்யலை. ஏன்னா நான் அதை அப்படியே ஷன்ஸாக கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் பயம் மாதிரி இருந்தேன். ஏன்னா மேலே எந்த இலையுமே இல்லை, நீங்கள் பார்த்தா விளங்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் அதை அப்படியே ஷன்ஸை விளையாடுறதுக்கு கொடுத்தேன். சீட்ஸ் எப்படியுமே ஸ்ப்ரிங் டைமில் சம்மர் டைம்ல எல்லாம் சீட்ஸ் வேண்டிய இடத்துல வாங்கிலும். நான் ரெடிஷ் சீட் நான் பவுண்ட் லைனில் தான் எடுத்தேன். எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நான் நாட்டின எல்லாமே சரி எனக்கு பெருசாக இடம் இல்லாதால அதில் வர குட்டி குட்டி கண்டெல்லாம் ஷன்ஸுக்கு விளையாட கொடுத்தேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட 10 கண்டு மாதிரி தான் எடுத்து நான் நாட்டி பார்த்தேன். இப்போ அதை போட்டு நான் மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இன்ஷால்ல நான் அதில் கார்லிக் நாட்ட பார்க்குறேன். கார்லிக் இன்றைக்கு நாட்டி நெக்ஸ்ட் மந்த் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதுல 6 months மாதிரி கார்லிக்கு வேணும். அதோட இது ஒரு வகை பீன்ஸ். எனக்கு இதோட பேர் தெரியும், நான் தேடி பார்த்தேன். எனக்கு ஞாபகமே இல்லை இது என்ன பீன்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கான சீடு நான் பவுண்ட்ல தான் எடுத்தேன். 1 pound அந்த சீடுக்கு மொத்தமாக 7 சீட் வர. நான் 4 சீட் நாட்டி பார்த்தேன். 4மே சரி ஸோ அதைத்தான் நான் இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணினேன். இது நல்லா இருந்தேன். நான் இதை பண்ணி எல்லாம் செஞ்சேன். இது சரி ஒரு மாதிரி பூச்சி மாதிரி வர. அதுக்கு என்ன செய்வது தெரியாது. அதுக்கு ஈக்கிற வாங்குறதுக்கு அதை ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறதுக்கான எனக்கு கொஞ்சம் பயம் மாதிரி. அதனால நான் அதை ஒன்றுமே யூஸ் பண்ணலை. மண்ணும் நான் பவுண்ட் லைனில் தான் எடுத்தேன். ஒரே மாதிரி மண் தான். இது டெஸ்கோலையும் போட்டு இந்த சேன்ஸ்பெரி அப்படி எல்லாத்துலேயுமே வேறு சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒரே பிராண்ட் மண் நான் பவுண்ட் லைனில் நல்ல டீல் ஒன்று மாதிரி இருந்தேன். நான் அங்கே தான் எடுத்தேன். மண்ணும் நல்லா அதில் வாங்கின சீட்ஸும் நல்லா எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தேன். கொரியண்டர் நான் எப்போவுமே சொல்கிறேன், எனக்கு கொரியண்டர் சரி வரதே இல்லை. நான் கொரியண்டர் மெயினாக வாங்குற கொரியண்டர் இலக்காகத்தான். அது குக் பண்ணால் அது ஃபைனல் டச்சுக்கு நல்லா இருக்கும் தானே. ஆனால் எனக்கு எப்போவுமே கொரியண்டர் சரி வரல. இதை நான் என்ன செஞ்சேன்னா அதை அப்படியே வச்சேன். சரி என்னதான் நடக்கிறேன்னு பார்ப்போம்டு பார்த்தா அதை அப்படியே காஞ்சி கொரியண்டர் சீட்ஸ் இப்போ அதைத்தான் நான் ஷன்சட் சொல்லி ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது உண்மையாகவே நல்லா ஹாப்பியாக இருந்தேன். அந்த அதோட வாசமும் நல்லாவே நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் நான் நினச்சிக்கிறேன் சரி கொரியண்டர் தான் வரல, அட்லீஸ்ட் கொரியண்டர் சீட் சரி வரணும்னு சொல்லி நாட்டணும். இதை அப்படியே நான் கலட்டி எடுத்துட்டு நான் இதை பொட்டில் வேற என்ன சரி நாட்ட பார்க்குறேன். ஏன்டா ஒட்டம்க்கு அப்படி இல்லாட்டி வின்டருக்கு எப்படியுமே சரி வரல. டொமேட்டோஸ் எல்லாம் நாட்டிக்கிறேன். ஆனால் அது இன்னும் ரெடி இல்லை. மேபி செப்டம்பரில் மாதிரி தான் ரெடி ஆகும். சரியாக பார்த்தா மார்ச்சில் நாட்டணும். அந்த டைமுக்கு தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ரெடி ஆகும். நான் இந்த டைம் எல்லாம் நாட்டினதே எண்ட் ஆஃப் ஜூனில் மாதிரி தான். என் ஹஸ்பண்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் அவரோட கார்டனில் நாட்டின அப்படின்னு சொல்லி ரூபாப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருந்தேன். இது சிலவங்களுக்கு தெரிஞ்சிக்கும், சிலவங்களுக்கு தெரியாமிக்கும். இது எப்படிக்கும்டா
ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் இருக்கும் தானே, அது பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு புளியான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் தானே, அது மாதிரி தான் இது இருக்கும். இது இனிப்பில்லை, இது புளி. நார்மலி வந்து இங்கீராக்கள் இதை கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணி யோகட்டில் அப்படியெல்லாம் தின்றேன். நான் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரூபாப் கஸ்டர்ட் கேக் தான் சேர்ப்பாக்குறேன். நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸில் அதை அடிக்கலும். அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தோல் மாதிரி இருக்கிறதானே அதை நான் கொஞ்சம் சீவி எடுத்தேன். அதில் வந்து சேரு மாதிரி எல்லாம் மீந்து நான் சொன்ன மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கல. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கொடுத்து இந்த கார்டனில் அவர் நாட்டிந்த அப்படின்னு சொல்லி அதை இப்படி வந்து நான் சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிக்கிற கிட்டத்தட்ட 3 இன்ச் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கஸ்டர்ட் வேணும், அதுக்கு வந்து நான் கஸ்டர்ட் தான் சேர்ப்பாக்குறேன். நான் இதே டைம் வந்து கஸ்டர்ட் வந்து நான் அவுட்டில் செஞ்சேன். நெக்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன் அப்படின்டா நான் 100% வந்து கஸ்டர்ட் வந்து வெளியில் வாங்குகிறேன். நார்மலி நாங்கள் இங்கே கஸ்டர்ட் வந்து டின்னில் வாங்குகிறேன் அப்படின்டா அது வந்து கண்டென்ஸ் மில்க் மாதிரி வரும், திக் இல்லாமல் கணக்காக வரும். ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சேன்டா லேட்டாக போக்கலே அது திக்காகிற. ஸோ எனக்கு அது அப்படி நடந்தேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுற அப்படின்டா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சும்மா கஸ்டர்ட் வாங்கி எடுக்கிறது தான், அது ஈஸி. நான் இவ்விடத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து 1.5 கப் மாதிரி மில்க் சேர்த்து கண்டென்ஸ் மில்க்கும் கொஞ்சம் சேர்த்து நான் கஸ்டர்டை தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நான் கஸ்டர்ட் சேர்க்குறேன், கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க்கு பதிலாக வந்து உங்களுக்கு சுகரும் சேர்க்கலும். அது திக்காகப்படாது, லைட்டாக தான் நிற்கணும் கஸ்டர்ட். இதுதான் என்ன பேன். உங்களுக்கு வேணால் வந்து இதில் வந்து பேக்கிங் பேப்பர் சேர்க்கலும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வந்து பட்டர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ரூபாவை தான் சேர்த்திக்கிறேன். இப்படி பதத்தில் கஸ்டர்ட் இருக்கணும். இதை விட திக்காகினா கஸ்டர்ட் நல்லா இருக்காது. கஸ்டர்ட் வந்து 100% வந்து கூல் டவுன் ஆகணும். அதனால தான் நான் சொன்ன வெளியில் வாங்க சொல்லி. கூல் டவுன் ஆகினா அது திக்காகும், எங்களுக்கு திக்காகப்படாது. 180 செல்சியஸில் நான் ஆல்ரெடி அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுக்கிற ரூபாவுக்கு வந்து 3ல் 1 கப் வந்து சுகர் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மாதிரி ரூபாப் சாஃப்டாகவும் வரங்காட்டியும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதனால ரோஸ்ட் ஆகும் வரங்காட்டியும் நான் கேக் தான் ரெடி பண்ண பார்க்குறேன். நான் இங்கே பட்டர் வந்து 150 கிராம் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். அதே அளவு வந்து நான் சுகரும் எடுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பட்டர் எடுக்கிறோ அவ்வளோ எடுக்கணும். நான் 150 கிராம் வந்து நான் பட்டர் எடுத்துக்கிறேன், 150 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு வந்து எக் சேர்க்கணும். எக்கும் கட்டாயம் ரூம் டெம்பரேச்சரில் தான் எக் ஈக்கணும். 3 லார்ஜ் எக் வேணும். 1 சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மற்ற சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணுற அப்படி தான் நிற்கணும். 3 எக்கையும் ஒரே அடிக்கு சேர்க்க வேணும். நான் இவ்விடத்தில் ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன் 1.5 டீஸ்பூன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வந்து ஆடமம் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி சும்மா வெனிலா எசன்ஸும் சேர்க்கலும். இந்த இடத்துல வந்து கஸ்டர்ட் சேர்க்கணும். ஏன்னா கஸ்டர்ட் வந்து 100% வந்து கூல் டவுன் ஆகிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் கூல் டவுன் ஆகின அப்புறம் கஸ்டர்ட் திக்காகி, இதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் கஸ்டர்ட் வந்து வெளியில் வாங்குற பெட்டர். சும்மா கேனில் வர கஸ்டர்ட் இருக்கிறதானே அது வந்து இடத்துல யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். நான் பிளேன் ஃப்ளவர் இவ்விடத்தில் 2 கப் சேர்த்திக்கிறேன். அதோட 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அண்ட் 1/4 டீஸ்பூன் மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்தா நல்லா. நான் இதுக்கான அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களுக்கு செய்கிற டைமும் கொஞ்சம் அதை பார்க்கலும். அதை சேர்த்து டூ மச்சாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரி. இந்த இடத்துல வந்து இது ரெடின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற, அதனால் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்க்குறேன்.
உங்களுக்கும் ஒருவேளை இப்படி திக்காக இருந்தேன்டா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்தா சரி, அதை விட கூட சேர்க்க வேணாம். திக்கில்லாமல் இருக்கிறேன்டா ஓகே, திக்காகிறேன்டா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்தா சரி. சும்மா கோல்டு மில்க் தான் நான் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி. கேக் பேட்டர் ரெடி. மீன்வாயில் நான் சுகரில் ரோஸ்ட் பண்ணின ரூபாபும் ரெடி. இதை இதை ரூபாப் அப்படியே எடுத்து யோகட்டுக்கு அப்படியெல்லாம் வந்து சேர்த்து தின்றேன். இப்போ நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்ச ரூபாப் விற்கிறதானே, அதுக்கு மேலே அப்படியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்தா சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நாங்கள் கோல்டு கஸ்டர்ட் சேர்க்கணும். நான் ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் வந்து டூ மச்சாக திக்காகி இது வந்து இதுக்கு சரி வரல. அதனால் வந்து நான் மில்கை சேர்த்து என்னமோ செஞ்சு எடுத்ததை கஸ்டர்டை. பட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வெளியில் சும்மா கஸ்டர்ட் கேன் வாங்கி எடுக்கிறது ஈஸி. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அது அவைலபிள் இருக்கும். ஸோ நாங்கள் வேறையா ரெடி பண்ணி வச்ச கோல்டு கஸ்டர்டையும் சேர்த்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். டூ மச் மிக்ஸ் பண்ணாமல் கேக் பேட்டரும் அந்த கஸ்டர்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுறதுக்கு. இதோட அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி எடுக்கலும் நான் இன்னும் ஒரு ஸ்டெப்பும் செஞ்சேன். அது என்னண்டா பிளேன் ஃப்ளாய்க்கிறதானே, பிளேன் ஃப்ளாக்கு பட்டர் சேர்த்து கிரம்பிள் மாதிரி நான் செஞ்செடுத்தேன். நல்லாயிருக்கும். இல்லை 1/2 கப் நான் பிளேன் ஃப்ளா எடுத்துக்கிறேன், 1/4 கப் பட்டர், அதே மாதிரி வந்து 1/4 கப் வந்து சுகரும் சேர்க்குறேன். 50 கிராம் பட்டர் வரும், அதே மாதிரி வந்து 50 கிராம் வந்து சுகர் வரும். சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி. கையால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் கிரம்பிள் மாதிரி வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் இருக்கிறதானே அதுக்கு மேலே வந்து இப்படி தூவின மாதிரி சேர்த்தா சரி. சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் மறுபடியும் ப்ரௌன் சுகர் இருக்கிறதானே நான் அதையும் வந்து சேர்த்து சும்மா மேலால் தூவிட்டு நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். 180 செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். வந்து உள்ள கஸ்டர்ட் இருக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். வளமையாக கேக் பேக் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் செக் பண்ண தொடங்கினா சரி ரெடியா அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகின அப்புறம் சர்வ் பண்ணால் சரி. இது எப்படி இருக்குண்டா புளிப்பும் இனிப்பும் மிக்ஸ் ஆகின டேஸ்ட் தான் வரும். ரூபாப் வந்து புளி, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதால வந்து சோ அண்ட் ஸ்வீட் மாதிரி தான் நிற்கும். உங்களுக்கு இது அப்படியே சர்வ் பண்ணிலும், அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ரிச்சாக சர்வ் பண்ணுற அப்படின்டா கஸ்டர்டை வந்து சேர்த்து சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும். நான் இந்த கஸ்டர்டை நான் கொஞ்சம் வார்ம் பண்ணி அப்படி சேர்த்திக்கிறேன். இதை வார்மாக சர்வ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ஐக்கம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா, ஏன்டா வந்து இதில் புளி டேஸ்ட்டும் மிக்கிற, அதே மாதிரி இனிப்பு டேஸ்ட்டும் மிக்கிற ஸ்வீட் அண்ட் சோர் டெசர்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து 100% வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். நான் என்ன செஞ்சேன்டா, நான் பேலன்ஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் நான் வந்து தேவையான அளவு கட் பண்ணி அதை ஃபிலிங்கில் ரெப் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். 2 to 3 வீக்ஸ் வரங்காட்டியும் ஃப்ரீசரில் வைக்கலும். அதுக்கப்புறம் தேவையான டைமில் நாங்கள் மைக்ரோவேவ் பண்ணி அதுக்கு மேலே வந்து கஸ்டர்ட் இருக்கிறதானே வார்ம் கஸ்டர்டை சேர்த்தா நல்லாயிருக்கும். இதுக்கான வீடியோ இவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிறேன். உங்களோட டைமுக்கு யூஸ் ஆகிக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.